எங்க வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி ரொம்ப கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் இங்க வந்து ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்ல, ஈஸ்வரி அப்பதான் தன்னுடைய குடும்பத்தை பத்தியும் புரிஞ்சுக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்கள பத்தி நினைச்சு ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தை விட்டுட்டு அவன் கூப்பிட்டான்னு சொல்லி அவன் பின்னாடி போனதுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான் பாக்கியான்னு சொல்லி அழுக. இங்க தாத்தா என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு ரொம்ப கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் இங்க ஈஸ்வரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவள் கீழே எதுலையோ தடுக்கி கீழே விழ போனா, அவளை நான் தாங்கி பிடிக்க தான் அவளை பிடிச்சனே தவிர கீழே தள்ளி விடணும்னு நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு உன்னை பற்றி தெரியாதா ஈஸ்வரி? நீ இதை சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுமா என்ன? உன்னை பற்றி எனக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். நீ கொஞ்சம் கடுமையாக நடந்துப்பே தவிர இந்த மாதிரியான யோசனை உனக்கு இருக்கவே இருக்காதுன்னு சொல்ல, பார்த்தீங்கல்லங்க நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க என்றைக்குமே யாருமே என்னை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நான் உயிராக நினச்சேன் என் பையன் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியில் போன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டாங்கன்னு சொல்ல, எல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் அவன் இப்படி நடந்துப்பான்னு மட்டும் எனக்கு தெரியாது அப்படின்னு எங்கள் தாத்தாவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போனாலும் நம்ம குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்கோ, ஆனால் அதே நேரம் உன் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணுமே, அப்போ தானே அவனுக்கு அது உரைக்கணும்னு சொல்லி எங்கள் தாத்தா சொல்ல, ஆமாம் மாமா நீங்கள் சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக அத்தை மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சே ஆகணும்னு சொல்ல, அது எப்படி பாக்கியா முடியும்? அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நான் தான் அந்த வேலையை பண்ணணும்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ என் மேலே தப்பு இல்லைன்னு உன்னால் எப்படி நிரூபிக்க முடியும்னு இங்கே ஈஸ்வரி பாக்கியாட்ட கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியாவும் நமக்கு மேலே தப்பு இல்லைன்னா கடவுளே நமக்கு ஒரு வழி காட்டுவாருன்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரி சாப்பிடாம கொள்ளாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. முதல்ல ஜெனி வந்து கூப்பிடுறாங்க, அடுத்து இங்கே அமிதா வந்து கூப்பிடுறாங்க. எழில் இனியா செழியன்னு எல்லாருமே இங்கே சாப்பிட கூப்பிட்டாலும் சாப்பிட வர மாதிரி இல்லை. அதுக்காக எங்கள் பாக்கியா விடவே இல்லை. சாப்பாடை போட்டுட்டு வந்து எங்கள் ஈஸ்வரிக்கு ஊட்டியும் விடுறாங்க. ஊட்டி விட்டாலும் அவங்க சாப்பிடாம எங்கள் பாக்கியாவோட கையை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிக்க, இது செல்விக்கே கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. என்ன தான் உன் அத்தை எனக்கே பிடிக்கலனா இருந்தாலும் இன்னைக்கு அவங்க அழுகிறதே என்னாலேயே தாங்கிக்க முடியலக்கான்னு சொல்ல, ஆமாண்டி இவங்க இப்படி அழுது நான் ஒரு நாளும் பார்த்ததில்ல, அதுவும் அவங்க பெத்த பையன் இப்படி ஒரு பழியை போட்டாங்கன்னா எந்த தாயால் தான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு எங்கள் பாக்கியாவும் சொல்கிறாங்க. இப்போ என்ன தக்கா வழின்னு சொல்ல, என்னன்னே எனக்கு தெரியலடி, மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே பாரமாகவும் இருக்குது, கோவிலுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி இவங்களை இந்த நிலமையில இங்கே விட்டுட்டு நம்ம எப்படிக்கா போகிறதுன்னு செல்வி சொல்ல, நீ சொல்கிறதும் சரிதான், அதான் மாமா இருக்காங்கல்ல, மாமாட்ட சொல்லிட்டு அதான் ஜெனி செழியன் எல்லாரும் வீட்டில் தானே இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிக்கா இரு நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு எங்கள் செல்வி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எங்கள் பாக்கியாவும் செனிக்கிட்டையும் அமிர்தா கிட்டையும் அத்தையை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கங்க, அங்கிட்டு இங்கிட்டு தனியாக விடாதீங்க, சாப்பாடு கொடுங்க டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் செழியன் எழில் இனியா தாத்தான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிம்மா பாக்கியா பத்திரமா போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிவிட, அவனுக்கு மட்டும் எதிராக ஏதாவது ஒரு ஆதாரம் நம்ம கைக்கு கிடச்சிதுன்னா போதும், அவனை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு எங்கள் தாத்தா ரொம்ப ஆக்ரோஷப்படுறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மாமா, நமக்குன்னு ஒரு வழி கிடைக்காம போகாதான் என்ன, முதல்ல நான் கடவுள்கிட்ட போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரேன் அத்தைக்காக, அத்தையோட மனசு ரொம்ப கஷ்டப்படுதில்ல, அவங்கள இப்போ கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது, அழுது அழுது முகமே வீங்கி போய் கிடக்கு, பத்திரமா பார்த்துக்கிடுங்க மாமா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாக்கியாவும் செல்வியும் கிளம்பி வெளியில் போகிறாங்க. வெளியில் போகிற நேரத்தில் தான் இங்கே வந்து ஆப்போசிட்டில் நிற்கிறேன். அப்போ தான் அங்கே வராங்க கோபியை பார்க்குறாங்க. கோபியை பார்த்து நல்லாவே 4 கேள்வி நறுக்குன்னு திட்டிட்டும் போயிடுறாங்க. கோபி வந்துட்டு இங்கே பாக்கியா திட்டினது வந்துட்டு யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. நம்ம அம்மா மேலே வந்து அவசரப்பட்டு கோவப்பட்டமோன்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எங்கள் ராதிகா சொன்ன விஷயமா அவங்க அம்மா சொன்ன விஷயம் தான் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இதை எதில் நம்புறது, அம்மாவை நம்புறதா ராதிகாவை நம்புறதா என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்படி பல குழப்பங்களில் இருந்தாலும் எங்கள் அம்மாவை வந்து வெளியே அனுப்பிட்டோம்ன்ற ஒரு சின்ன கவலை எங்கள் கோபியோட மனசில் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் எங்கள் பாக்கியாவும் திட்டிட்டு போனாலும் அதை பற்றி யோசிக்காமல் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் பாக்கியாவும் போயிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கள் செல்வியையும் கூட்டிகிட்டு 2 பேருமே கோவிலுக்கு நேராக கிளம்பி போகிறாங்க. கோவிலில் போய் ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காராங்க. அப்போ தான் பக்கத்தில் ஒரு லேடி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருந்துட்டுருக்காங்க. என்னாச்சு, எதுக்காக இவங்க இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க? அக்கா இவங்களை உனக்கு தெரியும் தானே அப்படின்னு செல்வி கேட்க, யாரடி இவங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா உனக்கு நல்லா தெரியும் இவங்கன்னு சொல்ல, ஆமாண்டி எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வா போய் பேசிட்டு வரலாம் அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் போகிறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியா போய் கேட்க, எனக்கு உங்களை சரியாக ஞாபகம் இல்லைன்னு சொல்ல, அப்போ தான் என் பாக்கியா சொல்கிறாங்க, சென்னைக்கு ஒரு தடவை வயிற்றுல குழந்தை இருந்தபோது அடிபட்டதில்ல கீழே விழுந்து, அப்போ கூட உங்ககிட்ட தானே ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம், என்னை ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஞாபகம் வந்துடுச்சுமா, அன்றைக்கி கூட நீங்கள் இன்னொரு லேடியை கூட கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி முதல்ல ஒரு லேடி தானே எங்கள் சென்னையை கூட்டிகிட்டு வந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள எப்படிமா என்னால் மறக்க முடியும்னு சொல்ல, இங்கே வந்துட்டு உடனே பாக்கியா சொல்கிறாங்க, சரி இப்போ அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறந்துடுச்சா எப்படி இருக்குன்னு சொல்ல, டெலிவரிக்கு ஏன் வரலன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் ஆல்ரெடி வேறு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருந்தோம், அன்னைக்கு
திடீர்னு அடிபட்டதுனால கூட இருந்தவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் தான் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தாங்க. மற்றபடி அவங்களுக்கு இப்போ டெலிவரி ஆகி குழந்தை பேபி எல்லாருமே நல்லா தான் இருக்காங்கன்ற மாதிரி இங்கே பாக்கியாவும் சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்ற பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ரொம்ப சேடாக இருக்காங்க. என்னாச்சு டாக்டர், எதுக்காக இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, நான் வாழ்க்கையில் செய்யக்கூடாத ஒரு பெரிய தப்பை நான் பண்ணிட்டேன், அதுக்கு பாவ மன்னிப்பு கேட்க தான் இங்கே கடவுள்கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நீங்கள் ஒரு டாக்டர் தொழில், அதுவும் பல பேரோட உயிரை காப்பாற்றுற நீங்கள் போய் என்ன தப்பு பண்ணியிருக்க போகிறீங்க அப்படின்னு எங்கள் பாக்கியாவும் கேட்குறாங்க. செல்வியும் கூடவே இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை பாக்கியா, இது ரொம்ப பெரிய விஷயம், மெடிக்கலில் நான் பண்ண பெரிய கிரைம்னு கூட சொல்லலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. தப்பாக நினைக்கலன்னா நீங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் அதுக்கு சொல்யூஷன் இருந்தால் நான் என்னால் உதவ முடிஞ்சா உதவ முடியலன்னு சொல்ல, எல்லாமே நீங்கள் அன்னைக்கு அந்த வந்த லேடின்னு சொன்னீங்களா, அந்த லேடியால் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் டாக்டரும். இதை கேட்டு எங்கள் பாக்கியா வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியாகி கேட்க, ஆமாம் மேடம், அந்த லேடியை என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணமே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்களுக்கு வயிற்றில் அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அட்மிட், ஆமாம் மேடம், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு இப்போ கொஞ்சம் பக்கத்தில் தானே அவங்க வீடு இருக்குது, நானும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அந்த லேடியால் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மேடம் என்னாச்சுன்னு இங்கே வந்துட்டு பாக்கியா கேட்க, அதுக்கு அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, அந்த லேடிக்கு வயிற்றில் அடிபட்டது உண்மைதான், ஆனால் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப வந்துட்டு ஹெவியெல்லாம் அவங்களுக்கு பாதிப்பு கிடையாது. அடிபட்டது, அவங்களுக்கு வயிறு வலி வந்தது, நாங்கள் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அந்த லேடிக்கு சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுனால அவங்களோட கர்ப்பப்பை வீக்காக இருக்கே தவிர, இனிமேல் அவங்கள கவனக்குறைவு இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டு அந்த குழந்தை நல்லாவே பிறக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன சொல்கிறீங்க, அவங்களுடைய கரு கலைஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க, நீங்கள் என்ன இனிமேல் குழந்தை நல்லா பிறக்குன்னு சொல்கிறீங்கன்னு எங்கள் பாக்கியா கேட்க, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பே. அன்னைக்கு அவங்கள ஹாஸ்பிட்டலில் உள்ளே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்க, குழந்தை எப்படி இருக்குன்னு முதல்ல அவங்க கேட்ட விஷயம் அதுதான். அதுக்குள்ளே நாங்கள் அவங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி பார்த்த பொழுது குழந்தைக்கு ஒன்றும் ஆபத்தில், கொஞ்சம் லேசாக அடிபட்டதுனால தான் அவங்களுக்கு வயிறு வலி வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடிபட்டிருந்தால் குழந்தைக்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். ஆனால் நீங்கள் விழப்போன வேகத்தில் கீழே விழுந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிபட்டிருக்கும். ஆனால் நீங்கள் விழுந்த வேகத்தில் யாரும் உங்களை பிடிச்சிருக்கணும், அப்படி இருந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லேசான அடி விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவங்க வந்து ராதிகா யோசிச்சு பார்க்குறாங்க, நம்ம கீழே விழ போன நேரத்தில் நம்ம லேசாக இழுத்து தாங்கி பிடிச்சது எங்கள் கோபியோட அம்மா மட்டும்தான், விஷயத்தை இப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ராதிகாவும் நினச்சிருக்காங்க. அதனால டாக்டர் கிட்ட கேட்டவும் இருக்காங்க எங்கள் ராதிகா. அதாவது என்னென்னா, இந்த குழந்தை இப்போ கரு கலைஞ்சிருச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்கன்னு எங்கள் ராதிகா தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் டாக்டர் வந்துட்டு முதல்ல என்னால் முடியாதுன்னு சொல்லி எவ்வளவோ மறுத்து பேசியும் எங்கள் ராதிகா வந்துட்டு விடாப்பிடியாக நின்னதுனால வேறு வழி இல்லாமல் அவங்களுக்காக இந்த டாக்டரும் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாலும் மனசுக்கோ மனசாட்சிக்கோ இடம் கொடுக்கவே இல்லை. அதனால தான் இந்த கோவிலில் வந்து இப்படி வேண்டிட்டும் இருக்காங்க. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் எனக்கோ இல்லை என்னோட ஹாஸ்பிட்டலுக்கோ வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ நினச்சி பயந்து போய் நின்றுட்டுருக்காங்க. இந்த விஷயத்த நான் இப்போ உங்ககிட்ட சொன்னது கூட ரொம்ப பெரிய கஷ்டம், என் மனசு தாங்க முடியாமல் தான் சொன்னேன். ஆனால் இதனால் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதுலன்னு சொல்லி இங்கே திரும்பவும் பாக்கியாட்டை கேட்குறாங்க. கண்டிப்பாக வராதுங்க அப்படின்னு சொல்ல, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல. இது நாள் வரைக்கும் எந்த தவறுமே செய்யாதனா அவங்க கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டது ரொம்ப பெரிய தப்பு. எதுக்காக இப்படி கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் அவங்கக்கிட்ட அப்படி சம்மதிச்சிருக்க கூடாதுன்னு எனக்கு இப்போ தான் தோணுதுன்னு என் தவறை உணர்ந்துட்டேன்னு சொல்ல, செஞ்ச தப்பை நீங்கள் உணர்ந்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு எங்கள் பாக்கியா தைரியம் சொல்ல, அங்கேருந்து அவங்களும் கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் எங்கள் பாக்கியாவுக்கும் செல்விக்கும் புரிய வருது, என்னக்கா அந்த அம்மா இவ்வளோ மோசமாக இருக்கும் போல், அந்த ராதிகா இப்படி ஏமாத்திருக்கு எல்லாரையும் சொல்லி இங்கே செல்வி ரொம்ப ஆச்சரியமாக பாக்கியாகிட்ட சொல்ல, இப்போ தெரிதாடி அவங்க குடும்பத்தோட உண்மையான குணம் என்னென்னு. ஆனாலும் ராதிகா இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. இருக்கிற குழந்தை இல்லைன்னு பொய் சொல்லி நம்ப வச்சு அதுக்கு காரணம் அத்தை தானே பழி போட்டு அந்த வீட்டிலேருந்து வெளியில் அனுப்புறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதுவும் அம்மாவையும் பையனையும் முழுசாக பிரிக்கணும், அதுதான் அவங்களோட எண்ணமே அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த விஷயத்தை எப்படிக்கா நம்ம வீட்டில் சொல்கிறது, எப்படி உங்கள் அத்தையை இதுலேருந்து காப்பாற்றுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த விஷயத்தினால இவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, அதே நேரம் நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்துட்டு நம்ம அத்தையை வந்து இதுலேருந்து காப்பாற்றி ஆகணும், அப்படி 2 பக்கமும் பிரச்சனை இல்லாமல் நம்ம இந்த விஷயத்தை வந்துட்டு மூவ் பண்ணி ஆகணும்னு இங்கே பாக்கியா சொல்ல, இப்போ இதுக்கு என்னதாக்கா வழின்னு செல்வி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, எந்த ஒரு வழியுமே கிடைக்காம தான் இந்த கோவிலுக்கு வந்தோம், இப்போது வழின்னு ஒன்று கிடைச்சிருக்குல்ல அது போதும், அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலான்னு சொல்ல, இங்கே கவலை இல்லாமல் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எங்கள் பாக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்க, என்ன பாக்கியா கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் மனசை உன் முகமெல்லாம் ஒரே சிரிப்பாக இருக்குன்னு சொல்லி எங்கள் தாத்தா கேட்க, எங்கள் மன கஷ்டம்லாம் தீர்ந்துடுச்சு மாமான்னு சொல்கிறாங்க.
ஆனால் இங்கே ஈஸ்வரி கலக்கத்தோடு இருக்க, அத்தை எல்லாம் உங்களுக்காக தான் சொல்ல, என்ன பாக்கியா சொல்கிறேன்னு கேட்க, இங்கே தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் நடந்த விஷயம் முழுக்க முழுக்க சொல்ல எல்லாத்தையும் கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற, இப்படி அம்மாவையும் மகனையும் பிரிக்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா என்னென்னு மாதிரி இங்கே தாத்தா வந்து யோசிக்கிறாங்க. அதே நேரம் இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபித்தாலும் அதுக்காக கோபியை இனிமேல் நான் ஏற்றுக்க போகிறதே கிடையாது பாக்கியா. ஏன்னா அவன் உன்னோட உண்மையான குணம் என்னன்னு நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். அவன் பொண்டாட்டி பொய் சொன்னிருந்தானே, உண்மையை சொல்லியிருந்தானே. ஆனால் அம்மாவை இப்படி நடத்துறது ரொம்ப பெரிய தப்பு தானே. அவள் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு ஒரு நிமிஷம் கூட ஆராய்ஞ்சு பார்க்காம எடுத்து எடுப்புலே என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னவனுக்கு நான் கொடுக்க போகிற தண்டனையே வேற. எல்லாரும் பொறுமையாக இருந்து பாருங்கன்னு இங்கே ஈஸ்வரி புதுசாக ஒரு சபதம் வேற எடுக்கிறாங்க. அதே நேரம் இங்கே கோபியை வந்துட்டு மொத்த குடும்பம் சேர்ந்து அவமானப்படுத்தவும் போகிறாங்க. இங்கே ராதிகாவோட உண்மையான குணத்தை வெளிப்படுத்தவும் போகிறாங்க. இதில் மாட்டிக்க போகிறது கோபி மட்டும்தான். கோபியால் இப்போது அந்த பக்கமும் இருக்க முடியாது, இந்த பக்கமும் வர முடியாது. இப்படி ரெண்டுமே இல்லாமல் தனியாக நின்று தவிக்க தான் போகிறாங்க கோபி.